செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு துணை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை திருவொற்றியூர் பேசின் சாலை கான்கார்டு பகுதியில் நேற்றிரவு தேர்தல் பறக்கும் படையை சேர்ந்த உதவி செயற்பொறியாளர் வேதபவானி தலைமையில் உதவி ஆய்வாளர் வெங்கடேச பெருமாள் மற்றும் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது திருவொற்றியூர் பகுதியில் உள்ள HDFC வங்கிக்கு பணம் எடுத்து வரப்பட்ட வாகனத்தில் சுமார் 8 கோடி ரூபாய் பணம் இருந்தது. இதனை அடுத்து வாகனத்தை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனை திருவொற்றியூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் பத்மநாபன் மற்றும் ARO அர்ஜுனன் ஆகியோர் தலைமையில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வங்கிக்கு செல்லும் ஆவணங்களை காண்பித்து 8 கோடி ரூபாய் கொண்டு வந்த வாகனத்தை எடுத்து சென்றனர். திருவொற்றியூர் பகுதியில் 8 கோடி ரூபாய் பிடிப்பட்டது அனைவரிடம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் வங்கிக்கு கொண்டு வரப்பட்ட பணம் என்ற பிறகு பரபரப்பு நீங்கியது. நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே அதிகாலை நேரத்தில் நடந்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் மேலத்தெருவை சேர்ந்த மாரியம்பனின் மகன் ஜோசப் ராஜா 30 வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வரும் இவருக்கும் அவருடன் சென்ட்ரிங் வேலை பார்த்து வந்த தாளையூத்து பண்டாரகுளத்தை சேர்ந்த மாடசாமி என்பவருக்கும் நெருங்கிய பழக்கம் இருந்தது. இந்நிலையில் இருவரும் நேற்றிரவு நெல்லை புதிய பேருந்து நிலையம் முன்புறம் உள்ள கரும்புச்சாறு கடையின் பின்புறத்தில் அமர்ந்து மது அருந்திய போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மாடசாமி அருகில் கிடந்த கல்லை எடுத்து ஜோசப் ராஜாவின் முகத்தில் பலமாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்து கீழே விழுந்த ஜோசப் ராஜாவின் கழுத்தில் இருந்த துண்டை வைத்தே அவரது கழுத்தை நிறுத்தியுள்ளார் மாடசாமி. இதில் ஜோசப் ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொலைக்கு பின்னர் புதிய பேருந்து நிலையத்திற்குள் சுற்றித் திருந்த மாடசாமியை அங்கு ரோந்து பணியில் இருந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை அழைத்து விசாரணை நடத்திய போது தானே நண்பரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மது போதையில் ஏற்பட்ட தகராறு இந்த கொடூர கொலை சம்பவத்தில் முடிவடைந்த சம்பவம் நெல்லை பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் செஞ்சி திமுக வேட்பாளர் செஞ்சி மஸ்தான், மயிலம் தேமுதிக வேட்பாளர் எல் வெங்கடேசன், திண்டிவனம் BCK வேட்பாளர் வன்னியரசு ஆகியோரை அறிமுகப்படுத்தி அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நமது உறவினர்கள் யாரை செல்லும் வழியில் பார்த்தாலும் உதயசூரியனுக்கும் முரசு சின்னத்திற்கும் பானை சின்னத்திற்கும் வாக்கு கேட்க வேண்டும் என்று கூறிய அமைச்சர் பன்னீர்செல்வம், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற நாம் அயராது பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். 234 தொகுதிகளிலும் நமது தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் வேட்பாளராக நிற்பதாக நினைத்து நாம் அனைவரும் மீண்டும் MK ஸ்டாலின் தமிழக முதல்வராக அயராது பாடுபட வேண்டும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், VCKவின் கட்சித் தலைவர் திருமாவளவன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே கடைசி வரை உங்களுக்காகவே உள்ளார். எவ்வளவோ திறமை வந்தவர்கள் எல்லாம் இன்னும் அப்படியே உள்ளனர். ஆனால் ஒரு சிலர் வரும்போதே முதல்வர் கனவோடு வருகிறார்கள். பிளாக் டிக்கெட் விற்பவர்கள், வரி செலுத்தாதவரெல்லாம் நாட்டிற்கு நல்லது செய்வாரா? மனைவி விவகாரத்தை கேட்டு வாழ்வதற்கு வீடும் கேட்டு அந்த செய்திகள் பத்திரிகைகள் வந்த மறுதினமே வேறொரு பெண்ணுடன் கணவன் மனைவி போன்று வருகிறார். அவருக்கு நாட்டை பற்றிய கவலை இல்லை. வாழ வீடு கொடுக்காதவர் ஒரு கட்சியின் தலைவரா என்று மறைமுகமாக தாவேகா தலைவர் விஜயை சுட்டிக்காட்டினார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் ஜெகநாத் மிஸ்ரா இன்று சின்னமனூர் நகர் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் நடைப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நகரின் முக்கிய வீதிகளில் தனது ஆதரவாளர்களோடு நடைப்பயணமாக சென்று அப்பகுதியில் உள்ள இளநீர் கடைகள், தேநீர் கடைகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் என அப்பகுதியில் வசிக்கும் பொது மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை கேட்டு அறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அவருடன் வந்த ஆதரவாளர்கள் விசில் சின்னத்தை அடையாளம் காட்டும் விதமாக நகர்பகுதியில் அதிகாலையிலேயே விசிலை ஒலிக்க வைத்து அனைவரும் கேட்கும்படியாக சப்தத்தை எழுப்பி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரும் சிறப்பு துணை ஆட்சியர் வெங்கடேசனிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வேட்பாளர் சுதாகர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
இதில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பலராமன், பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷ், முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், பாஜக, பாமக, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற போது அங்கு இருந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய திமுக வேட்பாளர் TJ கோவிந்தராஜனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். அதிமுக வேட்பாளர் சுதாகர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது நடைபெற்ற இந்த சுவாரஸ்ய சம்பவம் அங்கு திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் பாரிவள்ளல், அதிமுக சார்பில் லீமா ரோஸ், தமிழக வெற்றி கழகம் சார்பில் டெல்டா மண்டல ஒருங்கிணைப்பாளர் கோபா கிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் தர்மராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வளவனூர் பகுதியில் உள்ள கோபா கிருஷ்ணன் மைத்துனர் நீலமேகம் மற்றும் அவரது மகன் அரவிந்த் வீட்டில் பல லட்சம் ரூபாய் இருப்பதாக லால்குடி வட்டாட்சியரும் தேர்தல் அலுவலருமான தமிழ்செல்வனுக்கு நேற்று இரவு வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சோதனை செய்தபோது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்துள்ளது. இதனால் தேர்தல் அலுவலர் தமிழ்செல்வன் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் அங்கு சென்று அவர்களது வீட்டில் சோதனை செய்தபோது 50 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த 50 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர்கள் பணம் கொடுத்தால் வாங்கி கொண்டு அவர்கள் காதில் விசிலை ஊதி அனுப்புங்கள் என்று தெரிவித்த நிலையில் தாவேகா டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோபா கிருஷ்ணனின் மைத்துனர் வீட்டில் 50 லட்சம் ரூபாய் பிடிபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கோபா கிருஷ்ணன் அதிமுகவில் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் போது அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஆற்றில் பணத்தை மூட்டையில் கட்டி கொட்டியதாக பரபரப்பான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடைபெறும் உற்சவங்களில் பங்குனி உத்திரம் முக்கியமானதாகும். பங்குனி உத்திர திருவிழா பழனி திரு ஆவினன்குடி கோயிலில் கடந்த மார்ச் 26ஆம் தேதி திருக்கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் போது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பங்குனி உத்திர தேரோட்டம் இன்று நடைபெற்றது. யாதவர் மடம் பரம்பரை அறக்காவலர்கள் கலித்தீர்த்த கோனார் மூகாம்பாள் அறக்கட்டளை சார்பில் தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. யாதவர் மடத்தில் எழுந்தருளிய அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேதகர் முத்துக்குமார சாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் முத்துக்குமாரசாமி தங்க குதிரை வாகனத்தில் ஏற்றம் செய்யப்பட்டு சுவாமி சன்னதி வீதி கிரி வீதி உலா எழுந்தருளினார். சுவாமியை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தட்டுகளில் விளக்குகளை ஏற்றி வரவேற்றது பக்தர்களை கவர்ந்தது. புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் மரணத்தை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவகாலம் அனுசரித்து வருகின்றனர். இந்த ஆண்டிற்கான தவகாலம் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சாம்பல் புதன் வழிபாட்டுடன் தொடங்கியது. தவகாலத்தின் கடைசியில் இயேசு உயிர் நீத்த தினமான புனித வெள்ளி இன்று உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி புனித வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற சொருவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு பேராலயத்தை சுற்றி 16 ஸ்தலங்கள் வழியாக வழிபாடு நடத்தப்பட்டு பவனியாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். பிரார்த்தனைக்கு பிறகு ஆலயங்கள் மூடப்பட்டன. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் வழக்கறிஞர் சத்யகுமார் போட்டியிடுகிறார். சத்யகுமார் திருத்தணியில் உள்ள இளைஞர்கள் கஞ்சா பார்ட்டிகள் மற்றும் எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று கொச்சைப்படுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் நிர்வாகிகள் முதல் பொதுமக்கள் வரை அவர் மீது அதிருப்தியாக இருந்த நிலையில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் தனி ஒருவராக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும், தொடர்ந்து இவர் வேட்பாளராக இருந்தால் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று தாவேகா வேட்பாளர் சத்யகுமார் திருத்தணி நகரம் முழுவதும் தனி ஒருவராக வியாபாரிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
சாலையில் நின்று கொண்டும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களிடம் இவ்வாறு அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் ராஜகுமார் கவிதா. இவர்களுடைய 7 வயது மகளான தாரணிகாவிற்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ள இவர் ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG வகுப்பு படித்து வருகிறார். நீச்சல் பயிற்சியில் ஆர்வமுள்ள தாரணிகா ஏப்ரல் 2 உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு 4.5 அடி ஆழமுள்ள நீச்சல் குளத்தில் என்லெஸ் டிவைன் முறையில் 200 முறை நீரில் மூழ்கிய மேலே எழும்பி வரும் முடிவற்ற நீச்சல் விளையாட்டில் சாதனை படைத்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். தடுக்க முடியாத துணிவு மற்றும் விடாமுயற்சியால் 200 முறை நீரில் மூழ்கி மேலே எழும்பி உலக சாதனை படைத்த சிறுமி தாரணிகாவை பாராட்டி நோபல் உலக சாதனை அமைப்பின் சார்பில் நடுவர் டாக்டர் SV ராமண்ணா பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பாக திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் AV வேலு இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று திரண்டு பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய AV வேலு, கடந்த 5 ஆண்டுகளில் திருவண்ணாமலை மக்களுக்காகவும் இங்கு வரும் பக்தர்களுக்காகவும் தான் செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். மேலும் அதிமுக ஆட்சி கொரோனா காலத்தில் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் எந்த ஒரு உதவியும் செய்யாத அரசாக அதிமுக அரசு இருந்தது என்றும், ஆனால் குறிப்பாக சொல்வதை செய்வதற்கு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி அரசு இருந்தது என்றும், ஆனால் இதே காலகட்டத்தில் கொரோனா காலங்களில் பொதுமக்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிதி அளித்த அரசு திமுக அரசு என்றும், தற்போது நடைபெறுகின்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கு நடைபெறும் தேர்தல் வேண்டும், இதில் தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டுமா டெல்லி வெற்றி பெற வேண்டுமா என மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கூறி திருவண்ணாமலை தேரடி வீதி, கடம்பராயன் தெரு, அய்யங்குளர் தெரு மற்றும் திருக்கோவிலூர் சாலை ஆகிய பகுதிகளில் நடந்தும் வாகனத்தில் சென்றும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கரூர் ஜவஹர் பஜாரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தேர்தல் நிலைப்பாடு குறித்து கலந்தாய்வு கூட்டம் கட்சி நிறுவன தலைவர் நாகராஜன் மற்றும் மாநில பொருளாளர் முல்லையரசு தலைமையில் நடைபெற்றது. ஆதித்தமிழர் முன்னேற்ற கழக மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் நாகராசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது, கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இடைத்தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வந்த ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களது ஆதரவை தொடர்கிறோம், அதிமுக வெற்றி பெற தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் 56க்கும் மேற்பட்ட அருந்ததியினர் படுகொலை நடந்திருப்பதாகவும், 500க்கும் மேற்பட்ட பட்டியலின் தலித் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும், தமிழகத்தில் இதுவரை 6000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத மாநிலமாக மாறி உள்ளது எனவும் திமுகவை கடுமையாக குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கதிராமமங்கலம் கிராமத்தில் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவன் ஒருவன் வயல்வெளியில் தலைக்கேறிய மதுபோதையில் ஆபாசமாக பேசி ரகளையில் ஈடுபட்ட காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை வேதனைக்கு ஆளாக்கியது. இளம் வயதில் பள்ளி மாணவர்கள் இதுபோன்று போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதை தடுக்கும் விதத்தில் பந்தநல்லூர் காவல் நிலைய போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் பந்தநல்லூர், திருமானந்தாள் மற்றும் திருநீலக்குடி புறநகர் பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக இருப்பதை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ஸ்ரீகண்டபுரத்தில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், வியாபாரிகள், பயனாளிகளுக்கு தேர்தல் துண்டறிக்கை கொடுத்து கட்டாயம் வாக்களிக்க வலியுறுத்தினர். தொடர்ந்து சாலையில் வெயிலில் குடையுடன் நின்று விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி பொதுமக்களிடம் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
பின்னர் ஸ்ரீகண்டபுரம் கடைவீதியில் இருந்து புறப்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி பிரதான சாலை வழியாக சென்று பள்ளியில் முடிவடைந்தது. அங்கே மாணவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.